ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக என்னுடைய இந்த வாக்கை எல்லாராலும் கேட்டு விட முடியாது. யாருக்கு நல்லது நடப்பதற்கான நேரம் வந்திருக்கோ, யாருடைய வேண்டுதல் இன்னும் 2 நாட்களில் நிறைவேற போகுதோ, அவர்களது கண்களில் மட்டும்தான் இந்த பதிவையே நான் காட்டுவேன். இப்போது என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கிட்டு இருக்கன்னா, கண்டிப்பாக இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக உன் விருப்பமும் வேண்டுதல்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் என் தங்கமே. இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களையும், தள்ளிப்போய் தாமதமான விஷயங்களையும் உனக்காக சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். என் செல்ல பிள்ளையானனே, மனசார என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிக்கலோ பிரச்சனையோ வருதுன்னா அதுக்கு 2 காரணம்தான். ஒன்று, யோசிக்காம அவசரப்பட்டு சில செயல்களை செஞ்சிடுறது. இன்னொன்று, எந்த செயலையும் செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. எல்லா வகையிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுவதுமாக யோசிச்சு விட்டு அதன் பிறகு அதற்கான செயல்களை களத்தில் செய்ய இறங்கும்போது அதில் எந்த பிரச்சனையும் வராமல் உன் விருப்பங்களும் உன்னுடைய விஷயங்களும் மிக அழகாக நிறைவேறுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீ வெற்றி பெறுவதற்கான விஷயங்கள் தான். அதை நான் தான் ஒரு காரணத்தோட உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என் மேலே பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். யாரையும் நம்பி இருக்காம, யாரை போலவும் வாழணும்னு ஆசைப்படாம உன் தனித்திறமையின் மூலமாக இந்த உலகை ஜெயிக்க தயாராகு. நீயும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும், அடுத்தவங்களுக்கு கண்ணு முன்பாக நீ ஜெயிச்சு காட்டுறதுக்கான விஷயங்களையும் செய்ய தயாராய்க்கோ என் செல்லமே. காலம் தாழ்த்திய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் தயாராயிட்டேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை கூடிய சீக்கிரமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எப்போதும் உன் எண்ணங்களை மட்டும் அழகாக வச்சுக்கிட்டினா போதும். உன் எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வானதா, சிறப்பானதா, நல்லபடியாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிக விரைவாக ஜெயிக்க முடியும். அடுத்தவங்க உன்னை பற்றி சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் நீ காதில் வாங்கிக்கவோ கவனிக்கவோ அவசியம் இல்லை. எப்போவுமே உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தினா போதும். நீ செய்யும் செயல்களை எல்லாம் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கு. கஷ்டமும் கலவலையும் பாடா படுத்துதுன்னு நீ வருத்தப்பட வேணாம். இந்த சாயப்பா உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். என் தலைவிதி என் கர்மான்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். நீ தொலைத்ததை எல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் செல்ல குழந்தையான உன்னை நிச்சயம் நான் சிறப்பாக வளமாக வாழ வைப்பேன். நீ இழந்ததையும் நீ எதிர்பார்க்கிறது கிடைக்காததையும் நினச்சி கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால எதுவும் மாற போகிறதில்ல. நீ எப்போதும் நேர்மறை சிந்தனைகளோட நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ. உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சினா அதன் மூலமாக நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் தானாகவே உருவாகும். நீ நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட போகிறேன். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் துன்பங்களும் வேதனைகளும் மட்டும் நிரந்தரமானதாக தங்கிவிட முடியாதது. மாற்றாதது, மாற்ற முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உன் வேதனைகளை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுக்குறேன். என்னையே சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ கவலைப்படுறதுக்கு இடமே இல்லை.
எல்லாத்தையும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் கண்களுக்கு தெரியக்கூடிய வாழ்க்கையை நினச்சி ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு வருத்தப்படாத. முக்காலமும் உணர்ந்த இந்த சாயப்பா நிச்சயமா நீ கேட்டதை விட, நீ எதிர்பார்ப்பதை விட, ஆசைப்படுவதை விட உனக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுப்பேன். உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் அறிந்த நான் உன் மனதில் இருக்கும் விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறேன். காற்று எப்படி மேகத்தை விளக்குதோ அதே போல இந்த சாயப்பாவின் துணையோட உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் கடந்து உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு கடந்து மறைந்து போகும். எதையும் மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும் என் தங்கமே. நீ வீணாக மனக்கலக்கம் அடைஞ்சு உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ள வேண்டாம். இந்த சாயப்பா நிச்சயம் அனைத்தையும் சரி செஞ்சிடறேன். உன் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுது. தாங்க முடியாத துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். உன்னை வேணாம்னு சொன்னவங்களே இப்போ உன் வீடு தேடி வந்து சமரசம் செய்வாங்க. காலம் எப்போதும் இப்படியே இருந்துடாது என் செல்லமே. உன்னுடைய விடாமுயற்சியும் நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். நீ வாழ்க்கையில் எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வேண்டுதல் வச்சியோ அது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய்? உன் மனசில் நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் குழப்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன். இத்தனை நாளாக வேதனையிலும் சோதனையிலும் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்காகவே உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க போகிறேன். நான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தர முடிவாக ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக இருப்பேன். எல்லாத்தையும் பார்த்து வாழ்க்கையவே வெறுத்து போய் இப்போ நீ நிராதரவான கஷ்டமான சூழலில் இருக்கன்னு எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கை சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாது. அனைத்தையும் நான் மாற்றி தர்றேன். இதுவரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் உன் கடமையை செஞ்சது போலவே இனிமேலும் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ கற்பனை செஞ்சு கவலைப்படுறது போலவும் பயப்படுறது போலவும் எதுவுமே தவறாக நடக்க விட்டுற மாட்டேன். நீ சோர்ந்து போகாம எப்போதும் தைரியத்தோட உற்சாகத்தோட இரு. உனக்கு வழித்துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. உன் வேதனைகள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் மாறி உன் வாழ்வில் இன்பங்கள் மலரப்போகுது. உனக்கான பொற்காலத்தை கொடுக்க இந்த சாயப்பா வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனிமே உன் வாழ்க்கையை வளமாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ செஞ்சினா எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். உன்னுடைய கஷ்டமோ துன்பமோ யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் சொல்லு. எல்லார்கிட்டையும் போய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வதால் தானே எல்லாரும் உன்னை தரம் தாழ்வாக நினைக்கிறாங்க. இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் உன் மனக்கவலைகளை எல்லாம் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிற? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுது. உனக்கு நெருக்கமானவங்களோட இருந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசு. நீ பேசுகிற வார்த்தைகள் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம எல்லாருக்கும் ஒரு ஆதரவா அன்பை தரும் விதமாக இருக்கட்டும். உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பாவிடம் விட்டு விட்டால்
அனைத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நல்ல பலனை நான் கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ தடுமாறவோ பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை. அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்காக நீ ஆசைப்பட்ட உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்.